பாரதிராஜா அவர்களோட இறப்புக்கு பின் தொடர்ந்து அவரை பற்றின ஏகப்பட்ட செய்திகள் வெளியாகி வந்த வண்ணம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வீட்டில் நடக்கிற விஷயங்கள், அவரோட பொண்ணு பண்ணுற விஷயங்கள் அப்படின்னு எல்லாமே டே டு டே அப்டேட்டாக சோசியல் மீடியாவில் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் அவங்களோட பொண்ணு ஜனனியை பற்றி ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே எமோஷ்னலாக சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பழம்பெரும் டைரக்டரான பாரதிராஜா அவர்கள் சமீபத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருந்தார். அவரோட உடலை தேனியில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் அடக்கம் செஞ்சுருக்காங்க. அண்ட் இப்போ அவங்களோட வீட்டில் அடுத்ததாக செய்யக்கூடிய சம்பிரதாயங்களுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு. அண்ட் அப்போ அவங்களோட பொண்ணு ஜனனி அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்பவே எமோஷ்னலாகவே இருந்து வந்துட்டு இருக்காங்களாமா. கிட்டத்தட்ட பாரதிராஜா சார் இறந்ததுலேருந்தே அவங்க ரொம்ப அப்நார்மலாக இருக்காங்க. நைட் ஆனால் சரியாக தூங்குறது கிடையாது, சரியாக சாப்பிட்றது கிடையாது. அண்ட் தொடர்ந்து அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. குறிப்பாக நைட் டைமில் அவங்க அப்பாவோட ரூமுக்கு போயிட்டு அவங்க அப்பா ஃபோட்டோவை பார்க்குறது, அதை பார்த்து அழுகிறது அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தையே ரிப்பீட்டடாக பண்ணியிருக்காங்க. அண்ட் எவ்வளவோ அவங்க வீட்டில் சொல்லியும் அவங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அன் டைமில் தூங்காமல் அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்து அவங்களோட அம்மா ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. இறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். இதனால் நீ அழுதுகிட்டே இருந்தால் மட்டும் என்ன மாறப்போகுது, போன அப்பா திருப்பி வரப்போகிறது கிடையாது. அவர் நீ நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாரு. தயவு செஞ்சு நீ இப்படி தூங்காமலாம் இருக்காத, சாப்பிடாம இருக்காத, உன்னோட உடல்நலம் போயிடும். உனக்கு ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக அப்பா வருத்தப்படுவார் இல்லையா. ஸோ அவருக்காக வச்சு நீ எப்பவும் போல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அம்மா சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே அவங்க அப்பா போன துக்கத்திலேருந்து அவங்க மீண்டு வர கிடையாது. கடந்த வருஷம் தான் அவங்களோட அண்ணன் இறந்து போயிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்களோட அப்பாவும் இறந்து போயிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஜனனி அவர்கள் இந்த ஒரு சோகமான விஷயத்திலேருந்து ரெக்கவர் ஆகி வரணும். எப்பவும் போல் அவங்களோட வீட்டில் இருக்கவங்கள பார்த்துக்கணும். ஏன்னா இன்னும் அவங்களுக்கு அம்மா இருக்காங்க, அவங்க அண்ணன் இல்லை. ஸோ அவங்களோட குழந்தைகள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் தான் கூட இருந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு துயரத்திலிருந்து அவங்க மீண்டு வர நம்மளும் கடவுளை பிரார்த்திக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, பிரபல டைரக்டரான ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருந்தாரு. சமீபத்தில் திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் ஆர்ஜே பாலாஜி மேலே ஒரு கொஸ்டின் வச்சிருந்தாரு. அதாவது கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆகாமல் போகும்போது ஒரு திரைப்பட இயக்குனராக அவர் தான் முன்னாடி வந்து என்ன பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கணும், படத்தை ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் காரில் உட்காந்து அழுதுட்டு வீடியோ போட்டார். இதனால் எந்த பயனும் கிடையாது, சூர்யா சார் ஒரு ஆள் மட்டும்தான் இறங்கி வேலை பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சுருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அண்ட் இந்த ஒரு கதையை நான் 3 வருஷமாக எழுதியிருக்கேன். என்னோட குடும்பம், என்னோட வாழ்க்கை, இது எல்லாத்தையுமே மறந்து இந்த படத்துக்காக நான் உழைச்சிருக்கேன். கடைசி நேரத்தில் இந்த படம் ரிலீஸ் இல்லை அப்படிங்கும்போது எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியாமல் தான் நான் காரில் உட்காந்து எழுதேன். அண்ட் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சூர்யா சார் இப்படி எல்லாத்துலேயுமே பேசி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணியிருந்தோம். அவரோட கருத்தை முன் வச்சுருந்துருக்காரு, அதை நான் மதிக்கிறேன். பட் படம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தக்கான ரிப்ளை கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.